அங்கு கொண்டு போய் அவரோடு கூட வைக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். உலகம் எப்படி இருக்குதுன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். உலகத்தில் அதிசயம்லாம் நடக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன வாக்குன்னா, பஞ்ச காலம் வரும், கொள்ள நோய் வரும். அல்லேலூயா. மோடி பின்ன சொல்லிட்டாரு, யாரும் தங்கம் வாங்காதீங்க, வேலைக்கு வீட்டிலே இருந்து வீட்டிலே இருந்து செய்யுங்க, வேலைக்கு போகாதீங்க, வெளியூர் பயணம் போவாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு உலகத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு. அல்லேலூயா. எங்கேயோ இங்க என்னது ரஷ்யாவிலையும் அமெரிக்காவில் நடக்கிற யுத்தத்தினால நமக்கு என்னன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு 4 ரூபா பெட்ரோல் விலை என்ன ஆச்சுங்க? கூடிச்சு. இன்னும் பெட்ரோல் விலை கூடும், கேஸ் விலை கூடும், காய்கறி விலை கூடும், பொருளாதாரம் கூடும். ஆனால் என்ன சொல்றேன்னா, எல்லாம் கூடனாலும் கர்த்தர் நம்மை அவருக்கு ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னா இப்படி தான் நடக்கும். எப்படி நடக்கும்? 8 மணி ஆராதனை, 8:30 மணி ஆராதனை, 9:30 மணி ஆராதனை, 10:30 மணி ஆராதனை ஆகி போச்சு. நான் உங்களுக்கு குறை சொல்லவும் விரும்பலை. ஏன் ஜனங்க வரலீங்க? நிறைய பேர் டூர் போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, சில பேர் வரல. ஏன்னா நீ நானும் அசதியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? அசதியாக இருக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அது கொஞ்ச காலமோ நிறைவு காலமோ, அவர் இப்போ வருவார் எப்போ வருவாரோ தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைய தலைப்பே கிரீடம். சொல்லுங்க, எழுதி கொள்ளுங்க. என்னங்க? என்ன ரீட்டாவா? கிரீடம். அல்லேலூயா. இந்த கிரீடம் போன வாரம் எதுக்கு ஒவ்வொரு தள்ளி வச்சாங்க? இப்போ விபிஎஸ் நடந்தது இல்லை, உங்க விபிஎஸ் இல்லை, டீச்சர் சொல்லுங்க, எதுக்கு கிரீடம் வச்சாங்க? பெஸ்டா பணங்களுக்கு கிரீடம் கொடுத்தாங்க. அடுத்தது எதுக்கு கொடுப்பாங்க கிரீடம்? எதுக்கு கொடுப்பாங்க? எல்லாத்துக்கும் கிரீடம் கொடுத்துருவாங்களோ? யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்க? என்னங்க? எனக்கு சரியாவே காது வர கேட்க மாட்டேங்குது எனக்கு. கிரீடம் அவங்க கொடுப்பாங்களா? அவர் சொல்ற ரைட் தான். சரி, ராஜாவுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், முதல் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சவுலுக்கு கொடுக்கப்பட்டது ராஜாவாக கிரீடம். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது ராஜாவாக கிரீடம். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது தாவீதுடைய அவருக்கு கிரீடம். இப்படி ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு கிரீடம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிரீடம் அது உலகத்துக்கு தெரியப்படுத்த, இவர் ராஜா, இவருடைய ராஜாவுடைய கிரீடம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு மேன்மையாக இருக்கும். இங்கிலாந்து அரசு ராஜனுடைய கிரீடத்தில் ஒரு கல் இருக்குது. என்ன கல் தெரியுமா? விலை உயர்ந்த ஒரு கல். என்ன கல்லுங்க அது? அது என்ன பேர் அதுக்கு? கொக்கினூர் வைரம். அந்த இந்தியாவிலிருந்து கொண்டு போய் அது விலை மதிக்க முடியாத ஒரு கிரீடம். அது இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டயத்தில் வைத்து அது பாதுகாக்கிறாங்க. அது ஏன் என்று கேட்டால், அது உலகத்திலே விலை மதிக்க கூடியதாக இருக்கிற ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா, எல்லா கிரீடம் வேதத்தில் கூட வாசித்து பாருங்களேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளுடைய மேன்மை அவருடைய பிதாக்களே. அருமையான தேவ ஜனமே, மனுஷனுக்கு ஆண்டு சொல்றார், பிள்ளைகள் அவளுக்கு கிரீடம். இன்னைக்கு சொல்லுவார்ல, ஆபிரகாம் மற்ற மூத்தவர்களோ சொல்லுவாங்க, எங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா, நான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேர, என்னுடைய பேத்தி ஒரு மேன்மையா இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு கிரீடம். ஒன்னும் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் அவருடைய பேத்தி ஒரு கலெக்டராவோ ஒரு வக்கீலாவோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை வரும்போது சொல்லுவாங்க, என் மேன்மை எப்படி தெரியுமா? என் பேத்தி எனக்கு ஒரு கிரீடம் சொல்லுவாங்க. பிள்ளைகளுடைய பிள்ளை மேன்மை. அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். இன்று முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே
எனக்கு அவர் தந்தருள்வார். எனக்கு நல்ல கவனிங்க, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னம் ஆக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும், அது நீதியின் கிரீடம். அது எப்படிப்பட்டது? கர்த்தரால் கொடுக்கப்படும். அதை விரும்புகிறவர், அதை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிரீடத்தை எல்லாரும் பார்க்க முடியும். ஏன்? அது ஒரு மேன்மையானது, உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை. ஒரு உலகத்தை காட்டிலும் வேதத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கும் எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடமா? அது மேன்மையாக வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையா தேவ ஜனமே, இந்த கிரீடத்தை கண்ணால பார்க்க முடியும், ஆனால் பார்க்க கூடாத ஒரு கிரீடம் இருக்கிறது. அதான் நாங்க பேச விரும்ப வந்திருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. லேவியர் யாக புத்தகம், லேவியர் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியன் புத்தகம் 21ஆம் அதிகாரம். இங்க ஒரு பின்பகுதியை மாத்திரம் வாசிப்போம். அந்த லேவியாகமத்தில் பின்பகுதியை மாத்திரம் வாசிப்போம். அவருடைய தேவனின் அபிஷேகம் என்னும் தைலம் கிரீடம் அவர் மேல் இருக்கிறது. போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க ஒரு கிரீடம் இருக்கிறது. என்ன கிரீடம்னா? அபிஷேகத்தின் கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய, அவருடைய, மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவருடைய தேவனின் அபிஷேகம் என்னும் தைல கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. இந்த தைலம், அபிஷேகம் ஒரு கிரீடம் சொல்லப்படும். அபிஷேகம் என்னங்க நீங்க சொல்லுவல. ஏன் இந்த நியூ லைஃப் சபையில ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்துறாங்க? அபிஷேகத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துறாங்க? பரிசுத்த ஆவியான முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஏன் அந்நிய பாஷையை முக்கியத்துவப்படுத்துறாங்கன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அந்த சபை வேறுண்டு நிற்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே ஒரு அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகப்பட்ட மனிதன் எப்படி இருப்பானா? அவன் அந்நிய பாஷை பேசுவான். அபிஷேகம் பெற்றவன் அந்நிய பாஷை பேசும் பொழுது அவனுக்குள் ஆவியான இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் சாட்சியா நிற்பான். இன்னைக்கு கொஞ்ச பேர் தான், கொஞ்ச சபை தான், ஆனாலும் இங்கே ஆவியான இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் என்ன தைலம் ஒரு கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடத்தை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஒன்னு உதாரணம் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவர் மோசேவை நடத்தி கொண்டு போகிறார், இஸ்ரவேல் நடத்தி கொண்டு போகிறார். ஜனங்கள் கேட்கிறான், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்க ஆள்வதற்கு ஒரு ராஜா வேணும். நாங்கள் எத்தனை காலம் இந்த வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மோசே கிட்ட போய் போய் நாங்க எங்க நியாயம் தீர்க்கணும், எங்களுக்கு ராஜா வேணும் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, என்னை தள்ளி ஒரு ராஜா வேண்டுகிறான், நீ போய் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு சின்னவன் இருக்கிறான், சவுல் என்னப்பட்டவனை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கழுதையை தேடி போனவன் கர்த்தர் சாமுவேலை கொண்டு ஒரு தையலை கூப்பி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. ஒரு தைலம் அபிஷேகிக்க பண்ணும் என்றால் அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கர்த்தர் அவனுக்குள் இருந்தார். அல்லேலூயா. அன்றும் வேதம் சொல்லுகிறது, சவுல் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. தேவ ஜனமே, அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம். அதனால்தான் இந்த 50ஆவது நாள் ஒரு மீட்டிங் இங்க வச்சிருக்கிறாங்க. எது தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் செயல்பாடுகள் பார்க்க முடியும். இதே அபிஷேகத்தை தாவீது மீது வைத்தார். ஆடு மேய்ச்சிருந்தான் தாவீது, கர்த்தர் கொண்டார்.
சொன்னார், ஐயா இந்த சவுலை தள்ளிட்டேன், அவன் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவனா இல்ல, என் இதயத்துக்கு ஏற்றவன் இருக்கிறான், அவனை போய் தேடுன்றான். அந்த ஈசாய் குடும்பத்துக்கு போ, அங்க ஒருவனை தேர்ந்தெடு, அவனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். 7 பேர் நிக்க வச்சாங்க, எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட், திடாக்கத்திரமானவர்கள். ஆண்டவர் சொன்னார், ஐயா என்னுடைய கிரீடம் நீ பார்க்கிற மாதிரி கிடையாது. நல்ல கவனிங்க, நீயும் நான் பார்க்கிற மாதிரி கிடையாது. அது எப்படிப்பட்ட கிரீடனா, அபிஷேக கிரீடம், ஆளுகை செய்கிற கிரீடம். அதுக்கு பராக்கிரம் உண்டு, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மற்றவர்களை பிசாசை துரத்தி ஜெயத்தை கொடுக்கிற ஒரு வல்லமை கிரீடம் அதற்கு உண்டு என்று அவன் அறிந்தபடினால் தான் நீயோ முகத்தை பார்க்கிற. அல்லேலூயா. இந்த அபிஷேக கிரீடம் எப்படிப்பட்ட தெரியுமா, உன்னையை என்ன இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 7 பேர் வந்தாங்க, தள்ளினாரு. ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான், அவனை கொண்டு வா. அவனோ இந்த இஸ்ரவேலை ஆளக்கூடியவனாய் இருக்கிறான். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இயக்கங்களை அறிந்தபடினால் நான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணார். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாக மாற்றினார். ஆமென். தாவீது சொல்லும்போதெல்லாம் சொல்லுவார், ஐயா நான் ஆடு மேய்ச்சிருந்தேங்க, சாதாரண ஒரு ஆளுங்க, ஆனாலும் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறாரு, என்னை வல்லமையா நடத்திருக்கிறாரு, அவர் பராக்கிரம் செய்திருக்கிறாரு, அவர் வல்லமை பெரிது என்று சொல்லி இந்த உலகத்திற்கு முதல் சுவிசேஷ அறிவித்தவன் அவன் தான். அல்லேலூயா. ஏன் இந்த அபிஷேகம் முக்கியம்? ஏன் இந்த அபிஷேகம் வேணும்ன்றோம்? ஏன் இந்த அபிஷேக பாட்டு பாடுறாங்க? ஏன் அக்கினி பாஷை பேசுறாங்க? ஏன் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க? ஏன் என்று கேட்டால் இந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்று சொன்னால், எடுத்து வாசிங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளைகளை பலியிட்டு பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்முடைய பாவ நிவாரணத்தை செய்யக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம், இந்த அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்னா, அபிஷேக கிரீடம் நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்தா இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நாளை இந்த நேரத்திற்கு அனுப்புவேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக கூடியது இந்த அபிஷேகம், பாவ நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த அபிஷேகம், அதிபதியாக ஆக்கக்கூடியது இதே. அது 1 சாமுவேல் 15:1 வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாமுவேல் இஸ்ரவேலராகிய ஜனங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடியது இந்த அபிஷேகம், ராஜரீகம் பண்ணக்கூடியது அபிஷேகம். அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16-12-13. ஆள் அனுப்பி அழைப்பித்து சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாயிருக்கிறான், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஒரு தேவ மனிதனை எழுந்து அபிஷேகம் பண்ண வைக்கும். அல்லேலூயா. கிரீடம் உனக்கு இருந்தா இந்த உலகத்தின் மத்தியில எல்லார் மத்தியிலும் எழுந்து நின்று உன்னை அபிஷேகம் பண்ணும். அல்லேலூயா.
சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதங்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 92:10 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னா, வாசிங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுவீர். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, ஒரு கிரீடம் இருந்தது. என்ன கிரீடம் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. அல்லேலூயா. சவுலு கிட்ட போய் நிக்கிறான், ராஜாவே இவன் இஸ்ரவேல் தேவன் நிந்திக்கிறான், நான் போய் அவனை கொல்றேன்றான். ஆனா சகோதரன் சொல்றான், எப்பா சாப்பாடு கொண்டு போ, உன் பராக்கிரமம் எங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், ராஜாவே ஒரு முறை என் கையினாலே சிங்கத்தை கிழித்து போட்டவன், கரடியை கொன்றவன், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி கோலியாத்தை கர்த்தர் வல்லமையினாலே, சர்வ வல்லமையுள்ளனாலே ஒரே ஒரு கல்லினால் அடித்து கொன்று போட கர்த்தர் அவனுக்கு காண்டாமிருக ஒத்த பலனை கொடுத்தார். காரணம் தெரியுங்களா? கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அதே சங்கீதம் 132:17 வாசித்து பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசித்துங்களேன். 132:17 தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணியவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்காக இந்த அபிஷேகத்தினாலே ஒரு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை கர்த்தர் பாதுகாத்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும்னா இந்த உலகத்துல தீங்கு வரும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 12 கோத்திரம் ஒன்னா இருந்தது, ஆனா ஒரு கோத்திரம் எல்லாம் 11 கோத்திரம் சிதறி போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் கர்த்தர் பாதுகாத்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லணும், அது தாவீதின் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் ஒரு விளக்கு அணையாதபடி கர்த்தர் அனுதினமும் பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 5வது மாதம் முடித்து 6வது மாதம் இந்த வருஷம் முடிவதற்குள்ள எல்லா தீங்கு வரும், பொல்லாப்போர் எப்படிப்பட்ட நேரிடு வந்தாலும் கர்த்தர் உன்னுடைய விளக்கை அணையாதபடி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுமானா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:1 வாசிங்களேன். அங்க 4 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுனா, வாசிங்க சிஸ்டர், மைக்கேல் வாசிங்களேன். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருளில் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்ததலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே நம்முடைய தேவன் நீதியின் சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் தந்தார். போதும் சிஸ்டர். இங்க 4 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, சிறைப்படுத்தப்பட்டவர்கள், இதயம் நொறுங்குண்டவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், கட்டுண்டவர்களை விடுக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னு சொல்லும்ல, எல்லாம் நடக்குது, எனக்கு எதுக்கு அந்த அபிஷேகம்? கேட்க மாட்டோமா? எல்லா சர்ச்சைக்கு போறாங்க, சிஎஸ்ஐ நடக்குது, லூத்தர் நடக்குது, ஆர்சி சிஎஸ்ஐ சபை இருக்குது, எல்லாத்தையும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இல்லையே, ஒரு அனல் இல்லையே நீ கேட்கலாம்ல. அங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த நியூ லைஃப் சபை எதுக்குன்னு கேட்குறீங்களா?
உனக்கு இந்த அபிஷேகம் எதுக்குன்னு கேக்குறீங்களா? நீ அபிஷேகம் பெண்ணு பட்டா கட்டுண்டவர்களை விடுவிக்க முடியும். ஆமென். சிறைப்பட்டவர்களை விடுவிக்க முடியும். இதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் காயம் கட்டும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு. இதே புதிய ஏற்பாட்டுல இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. நான் சொல்றேன், வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர், நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அதே வார்த்தை ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவருக்கு ஒரு அபிஷேகம் வந்தது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஆவியான புறாவை போல இறங்கி அவர் மேல் அபிஷேகம் பண்ணினார். இப்போ அதே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். வாசிங் சிஸ்டர். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்போ பைபிளை கேள்விங்க. இப்ப அந்த டிவியும் கொஞ்சம் பாருங்க, இல்ல என்னையும் கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இந்த அபிஷேக கிரீடம் உனக்கு வேணுமா வேணாவா? எத்தனை பேருக்கு வேணும்? அதை பார்க்க முடியாது, நிஜமான சொல்ல பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா வாசித்து பாருங்களேன். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அவன் ஆடு மேய்க்க மறுபடியும் போயிட்டாரு. ஏற்ற காலம் வந்தது. ஏற்ற காலத்தில் தான் கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபை அபிஷேகம் என்ன கிரீடத்தை பெற்றுக்கிட்டுச்சுன்னா அந்த அபிஷேக கிரீடம் என்ன செய்யும் கேட்குறீங்களா? சுவிசேஷம் சொல்ல போவோம். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் போன இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் சைதாப்பேட்டையில் ஏஜி சபைக்கு இரவு ஜபத்துக்கு போனோம். எங்கள் பாஸ்டர் போவாங்க, நாங்கள் இந்த வருஷம் போனோம். அப்போது அந்த ஒரு ஜப குறிப்பு நடத்தினாங்க. என்ன ஜப குறிப்புனா, இங்கே நீங்கள் ஒரு 30 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 30 பேர் கை தூக்குனாங்க. என்ன கை தூக்குனாங்க? ஒரு 1000-2000 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அதிகமாக இருக்கும், நான் சொல்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் நடத்தும் போது ஒரு ஜப குறிப்பு சொன்னார். என்ன ஜப குறிப்புனா, சிஸ்டர், பிரதர், இந்த வருஷம் முடிய இன்னும் இத்தனை நாள் இருக்குது. இந்த நாளுக்குள்ள நான் இந்த இரவு ஜபத்துக்கோ என் சபைக்கோ, நான் போகிற சபைக்கு ஒரு 10 ஆத்துமாவை கொண்டு வருவேன் சொல்லி தீர்மானம் எடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அப்போ நானும் கை தூக்கிட்டேன். ஆண்டவரே, என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே என் சபைக்கு அந்த வாஞ்சியை தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ சேர், ஃபஸ்ட்டு சேரே இல்லை. ஒரு காலத்தில் சேர் வாங்கி போட்டோம். வெறுமையாக இருந்த சபை. நான் அந்த ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், போட சொல்கிறேன் பாருங்க. முதல்ல சபை எப்படி இருந்தது. இந்த டிவி உண்மையாகவே நான் பிரமிக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் அன்னைக்கு சபைக்கு போகும்போது இவ்வளோ பெரிய டிவி, நான் உட்காந்துல இவ்வளோ பெரிய 50 இன்ச்சு டிவி தான் இருந்தது. பெரிய ஸ்க்ரீன் இருந்தது, எனக்கு பக்கத்தில் இருந்தது. பரவாயில்லையே, எல்லா இடத்துலையும் நல்ல டிவி நான் ஒரு எத்தனை சபை பேச போயிருக்கிறேன். அந்த சபையில் டிவி நல்லா ஓடும், இது மாதிரி வார்த்தை போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. ஏன் சபையில் இது நடக்குமானா நடந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்களேன். இன்னும் ஒரு டிவி வேணும். நான் அதை பார்க்க எனக்கு தெரியல, என்ன பார்த்தனா எனக்கு தெரியல. அதனால ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஒரு சின்ன டிவி தரணும்னு சொல்லி. கர்த்தர் நல்ல கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஆமென். இது கொடுக்க மாட்டாரா? ஒரே மாதத்தில் 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. ஆமென். அந்த தம்பி அன்னைக்கு சொன்னபடி அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா பல 60,000 ரூபாய்ட்டா 70,000 ரூபாய் மேலே இருக்கும் அந்த லேப்டாப்பு. 2 டிவி 40,000 80,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த பொருள்லாம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு. ஏன்னா கர்த்தர் கொடுக்குறவர் தான். அப்போ நான் பிரமிக்கிட்டேன். என்னன்னா, ஆண்டவரே, தூண் இல்லாமல் தூணு கொடுத்தீங்க, டிவி கொடுத்தீங்க, லேப்டாப் கொடுத்தீங்க, கீபோர்டு சொந்தமாக கொடுத்தீங்க, பேடு கொடுத்தீங்க, மிக்சர் கொடுத்தீங்க, இது எல்லாமே கொடுத்தீங்க. செட்டுக்கு இவ்வளோ பணம் என்கிட்ட முன்பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க. எல்லாம் நல்லது ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்கள் தான் இல்லையாப்பா. இந்த ஆத்துமா பாரம் என் ஜனங்களுக்கு வரலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளாவது நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன்.
எங்க போறேன்? எந்த சர்ச்சுக்கு போறேன்? சத்தமா சொல்லுங்களேன். நான் நியூ லைஃப் சர்ச்சுக்கு போறேன். நான் உட்கார இடம் எது? இப்போ ரீட்டா அம்மா அங்க உட்கார்ற இடம் அதான். கரெக்டா? இப்போ இந்த ரீட்டா அம்மா உட்காரும் போது, வீட்டுல இருந்து வரும்போது, நான் தப்பா சொல்லல, இந்த ரீட்டா அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த உட்கார இடம், என் பக்கத்துல பானு உட்காருவாங்க, இந்த பக்கத்துல பாப்பா உட்காருவாங்க, இவங்க ரெகுலரா உட்காருவாங்க. எனக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற காலியா இருக்கிற இடத்துல ஒரு ஆத்மா கொண்டு வான்னு சொல்ல ஜெபம் இருக்கிறோமா? சொல்லுங்களேன். இல்ல, நான் உண்மைதானே சொல்றேன். இப்ப இவ்வளவு காலியா இருக்குல்ல, இப்போ இந்த நிஷா வந்திருக்கிறாங்க. நிஷா இங்க உட்காருவாங்க, அம்மா பக்கத்தில் உட்கார, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்னைக்குனா ஒரு நாள் ஆண்டவரே இந்த உட்காந்துக்கிற பக்கத்தில் காலியா இருக்குது ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோமா? இந்த சீட்டு காலியா இருக்குது ஆண்டவரே, நான் ஒரு நாளாவது இந்த சீட்டு காலி ஆக்காதபடி இந்த யாராகிலும் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணி என் சபைக்கு கொண்டு வர சொல்லி நீ தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? தப்பா சொல்லல, நம்ம கொண்டு வர முடியல. ஏன் கேட்டா அந்த கிரீடம் நமக்குள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அபிஷேக எண்ணம் கிரீடம் உனக்குள் இருந்தா ஆத்தும வாஞ்சை வரும். ஆமென். கொண்டாட்டும் போது போன சண்டே பார்த்தா இடம் இல்லை. நான் நினைச்சேன் அடுத்த வாரம் எப்படியும் ஜனம் காலி. என்ன கேட்ட டூருக்கு நிறைய பேர். தப்பு சொல்லலை உங்களை. என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த தாகம் நமக்கு வரணும். இன்னைக்கு நான் சண்டே இந்த சர்ச்சுக்கு வரப்போறேன். ஆண்டவரே என் இடம் பக்கத்துல இருக்கிற இடம் என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்களேன். காலியா இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க உட்கார்ந்துருப்பில்ல, நீ உட்கார்ந்து இருக்கும் போது ஜெயமரியம்மா உம்முன்னு உட்காந்துக்குது. எப்படி உட்காந்துக்குன்னா ரொம்ப சோக, பால்ல கைத்தட்டல போல வரல. இப்போ நான் ஆராதனை முடிஞ்சு ஜெயமரியக்கா ஏன் கவலைப்படுற, ஏசு உங்களுக்கு சொன்னா இந்த இருதயம் எப்படி தெரியுமா பூத்து போயிடும். அல்லேலூயா. பூத்து போமா பூவாதா? சொல்லுங்களேன். பூக்கும். எப்படி தெரியுமா? இயேசு அந்த சகோதரி மூலமா என்ன நல்லா இருக்கிறியான்னு கேட்க வைத்தாரு. ஆண்டவரே உம் நாமம் மகிமைப்படுவதாக, நான் இனி சோர்வு அடைய மாட்டேன். அதனால்தான் இதயம் நொறுங்குண்டவர்களும் காய கட்டும்படி இயேசு என்னை அனுக்கிரக வருஷத்துல அனுப்பினார் என்று சொல்லி ஆவியானவர் அவனுக்குள் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டபடியால் இயேசு புறப்பட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. அந்த கிரீடம் எனக்கு மறைவா இருக்கு. நான் அந்த கிரீடத்தை பார்ப்பேன், விசுவாசிக்கிறேன். அந்த கிரீடத்தை ஒரு நாள் கர்த்தர் என்னை வெளியரங்கமா எல்லாம் முன்பாக எனக்குள் கொடுப்பார் என்பதை அந்த நிச்சயித்தபடினாலே நான் சொல்லுகிறேன், காயம் கட்டவும் கட்டப்பட்ட விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த சபையில நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வர்றதே பெருசு. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்படித்தானேங்க. போகலாம் இரு. பாஸ்டர் இப்போதான் 2 பாட்டு, அந்த சிஸ்டர் 3 பாட்டு பாடுவாங்க. டேவிட் பாஸ்டர் 2 பாட்டு பாடுவார். ஆராதனை முடிக்கும், சங்கீதம் ஒரு பகுதி. நான் ஆமாம் போட்டு காணிக்கை போட்டு வந்துட்டேன். நீ போடுவ செய்வ எல்லாம் ஆண்டு ஏற்றுக்குவார். ஆனால் ஒன்று இருக்குமான்னு சொன்னான். நல்ல ஒன்று உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பி நான் சொல்லி முடிக்கிறேன். டைம் ஆச்சு, நான் முடிக்கிறேன். இங்க ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேல் வீட்டில் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆவியானவரே எங்க மேல பொழிப்பான்னு சொன்னாங்களா? மேல் வீட்டில் 120 பேர் கூட. நல்லா கவனிங்க, 120 பேர் கூடுனாங்க. அவங்க எதுக்கு கூடுனாங்கன்னு தெரியுங்களா? இப்போ ரோமர் சாம்ராஜ்யம் நம்மளை கொல்ல போகுது. என்ன நடக்க போது தெரியல. இயேசு ஒருத்தர் உயிர் தெழுந்தாரு, அவர் பரலோகம் ஏற்றாரு. இப்போ என்ன நடக்குமோ, நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்று கேட்கிற வேளையில இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 120 பேர் கூடி ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் அக்கினி அவர் மேல் மூண்டபடினாலே அவர்கள் அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. பேசி விட்டாங்களா? விட்டுட்டாங்களா? சொல்லுங்களேன், விட்டுட்டாங்களா?
நான் வீட்டில் போய் 2வது அதிகாரத்தை படிச்சுட்டு அடுத்த வாரம் சொல்லணும். நான் முடிச்சிடுறேன் எங்கள் டைம்னால. நல்லா கவனிங்க. இந்த 120 பேர் ஒரு அபிஷேகம் இறங்குது. அந்நிய பாஷை பேசுறாங்க, வெவ்வேறு பாஷை பேசுறான், வெளியிருக்கிற சொல்றான், இவன் நம்முடைய ஜென்ம பாஷை பேசுறாங்களே, ஒருத்தன் குடிச்சு பேசுறாங்கன்னு கேட்கிறான். இப்போ ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் தெரியுங்களா? பேதுரு எழுந்து நின்று, வேதம் சொல்லுகிறது, பேதுரு காட்டி கொடுத்தவன், மறுதளித்தவன், 3 முறை மறுதளித்தவன், கோழை என்று சொல்லப்பட்டவன், மீன் பிடிக்க போனவன். இப்ப ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்தாரு. இப்ப ஏன் சொல்றான்? நீங்க இந்த ஜீவாதிபதியை கொன்னுட்டீங்க, நாங்க சாட்சி. அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் சொன்ன முதல் ஆள் யாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு, நான் புதிய ஏற்பாட்டு வரல. பேதுருவா? யாருங்க? யாருங்க? மோவாவா? சுவிசேஷம் சொன்னது யாரு? ஏனோக்கா? சாமுவேல்? அப்புறம் தெரிஞ்ச சொல்லுங்க முதல்ல. சரி, நான் சொல்றேன். யார் தெரியுமா? யார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. இப்போ நான் அந்த அதிகாரத்தை வருது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். சத்தமா கொஞ்சம் வாசிங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண விட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய வாசிங்க சிஸ்டர், சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தை நிரப்பி சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே முதல் சுவிசேஷம் சொன்னால தாவீது. அல்லேலூயா. யாருங்க? யார் சொன்னா? தாவீது. அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. ஏன் இந்த 120 பேர் ஒரு வீட்டில் கூட ஜெபம் பண்ணாங்கல்ல, மேல் வீட்டில் ஜெபம் பண்ணாங்கல்ல, இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்றேன் கவனிங்க. இந்த சுவிசேஷம் அறிப்பதற்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் தெரியுங்களா? தாவீது பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் சொன்னான். புதிய ஏற்பாட்டில் 120 பேர் சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. பேதுரு எழுந்து நின்று சத்தியம் சொல்லுகிறான். என்ன சத்தியம்? நீங்க கொன்னுட்டீங்க, நாங்க சாட்சி, அவரே ஜீவாதிபதி, அவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். எப்படி தான் சொன்னாரு? 29 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதிகாரத்தில் 29. சகோதரரே, கோத்திரத்து தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன தெரியுங்களா அர்த்தம்? இந்த மேல் வீட்டில் ஜெபம் பண்ணாங்கல்ல, அங்கதான் தாவீதினுடைய கல்லறை இருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். எங்க இருக்குது கல்லறை? மேல் வீட்டில் ஜெபம் பண்ணாங்கல்ல, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல அந்த கல்லறை, தாவீதின் கல்லறை மேலதான் அந்த மேல் வீட்டில் கூடி ஜெபம் பண்ண பேதுரு எல்லாம் அங்க 120 பேர் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொன்ன பேதுரு நிமித்தம் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 42 வசனம் வாசிங்களேன். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தரித்திருந்தார்கள். பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் விசுவாசிகள் எல்லோரும் சகலத்தையும் அனுபவித்தார்கள். ஆஸ்திகளை விற்று ஒருவனுக்கும்
தேவையான பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் ஒருமனப்பட்டு தேவாலயத்திலே தரித்திருந்து மகிழ்ச்சியோடும் தாவீது 41 வாசிங்க. 41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீ கை தூக்கி பார்க்கலாம். நான் இயேசு சத்தியத்தை சொன்னால ஒரு ஆத்மா கொண்டு வந்திருக்கிறேன். முடியுமா? முடியுமா? இனியே சொல்ல முடியுமா? முடியும் நம்மளால. ஏன்னா இந்த அபிஷேகம் உனக்குள் இருந்தா, ஆமென், அந்த அபிஷேகம் என்ன கிரீட உனக்குள் இருந்தா இயேசுவை சொல்லி சத்தியத்தில் கொண்டு வர முடியும். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பண்ண முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரனாக இயேசுவை பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் அபிஷேகம். நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு எப்படி பண்ணாங்களா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. ஏதோ 3 வருஷம் ஆண்டவர் போய் சும்மா உலகம் முழு சுற்றி பார்க்க வரல. அவர் பிதாவுடைய சித்தத்தை, அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பிசாசின் பிடியில் உண்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் இதை நொறுங்குண்டவர்களையும் குணமாக்கும்படி அவர் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. ஏங்க இந்த அபிஷேகம் உனக்கு வேணும்னா நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு, அல்லேலூயா, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, கட்டுண்டவர்களை சபையிலே கொண்டு வருவதற்கு, காயப்பட்டவர்கள் குணமாவதற்கு சபையிலே கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னை அனுகிரக வருஷத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. தேவனுடைய கிரீடம் உனக்கு வேணுமா? அபிஷேக கிரீடம் உனக்கு வேணுமா? அது நிலைத்திருக்கிற கிரீடம். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு எனக்கு தகுதி உண்டு. ஒன்னே ஒன்று காரியம், அந்த அனுகிரக வருஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கின பொழுது நீ சுவிசேஷம் சொல்ல முடியும், ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும், கட்டுவங்களை குணமாக்க முடியும், சத்தியம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அடுத்த வருஷம் இதே நாள்ல இந்த இடம் காலியவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு அபிஷேகம் என்ன கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க. அந்த கிரீடம் எனக்கு வெறுமையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற மனுஷியா என்னை மாற்றுங்கப்பா. சபையில் என்னை கிரீடமாக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிரீடம் வீணா போகக்கூடாது ஆண்டவரே. அந்த அபிஷேகம் வீணா போகக்கூடாது ஆண்டவரே. இதயம் நொறுகுண்டவர்களை ஆற்றவும் தேற்றவும், கட்டுண்டவர்களை காயப்படுத்தவர்களை நான் குணமாக்குற காயம் கட்டுகளாயனை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. அந்த கிரீடம் வாடாத கிரீடம், அது மகிமையான கிரீடம், அது வற்றாத கிரீடமா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, அபிஷேகம் என்னும் கிரீடத்தை எனக்குள் வைத்திருக்கிறீங்க. நான் ஒரு ஆத்தும ஆதாயம் மாற்றுகிற மகளாய் மாற்றுங்க. அபிஷேக பண்ணப்பட்ட என்னை கட்டுண்டவர்களை கொண்டு வரவும், காயப்பட்ட குணமாக்கவும் என்னை நீங்க இந்த சபையில வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு அனுகிரகம் பாராட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.